ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் இளமுரு குமரன் பேசுகிறேன். 2025ஆம் ஆண்டு தனுசு ராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசி நேயர்களே, 2025ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சி 4ல் ஆரம்பித்து அர்த்தாட்டம சனி ஆரம்பிக்க போகுது என்று பயமுறுத்துகிறார்கள். பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு இந்த ஆண்டு சனி பெயர்ச்சி கிடையாது. ஏன்னா எல்லாரும் இந்த ஆண்டு சனி பயிற்சி ஆகுது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இவர் மட்டும் தனிப்பட்ட முறையில் இல்லை அப்படிங்கிறாரு என்று நினைக்கிறீங்களா? அதை நினைக்க வேண்டாம். அதற்கு சான்றிதழ் இருக்குது. என்ன சான்றிதழ்? பேப்பர், ஊடகம் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. பயிற்சி ஆகுதுன்னா ஊடகம் மூலம் கண்டிப்பாக வெளிப்படும். அதுக்கு திருநள்ளாறு சனிபவன் கோயிலும் குச்சனூர் சனிபவன் கோயிலும் பயிற்சி விழாவை பேப்பர் மூலையும் அறிமுகப்படுத்துவாங்க, ஊடகம் மூலமே அறிமுகப்படுத்துவாங்க. அது இந்த ஆண்டு கிடையாது. 2026ஆம் ஆண்டு மாசி மாதம் 22 மார்ச் 6 வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு பயிற்சி ஆகிறார். அது ஊடகம் மூலியமாகவும் பேப்பர் மூலியமாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ள போகிறீங்க. என்ன இந்த ஆண்டு உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தால், ராசிநாதன் 6ஆம் இடத்துல குரு இருந்தால் உங்களுக்கு பாதகமாக படுத்துகிறார். பொருளாதாரத்தில் சிக்கலையும் ஏற்படுத்துவார். தொழில் வேலையில் வேலை நல்லா இருந்தாலும் வரவுகள் ஒரு பக்கம் வந்து கொண்டே இருந்தாலும் செலவினங்களும் கூடிக்கொண்டே போய்கொண்டே இருக்கும். அது ஒன்று தான் இந்த ஆண்டு நடந்திருக்கும். 2024ஆம் ஆண்டு. 25ஆம் ஆண்டு அப்படி கிடையாது. உங்களுக்கு 25ஆம் ஆண்டு நல்ல மாற்றமாக இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராகுகேது பயிற்சி உங்களுக்கு சித்திரை 13 ஏப்ரல் 26 பயிற்சி ஆகிறாரு சனிக்கிழமை. அதே இது குரு பயிற்சி வந்து சித்திரை 28 மே 11 குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2 பயிற்சியும் உங்களுக்கு நல்ல பயிற்சி ஆகும். சனியோட ராகு சேருவார். ராகு சேரும்போது நல்ல புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உண்டாக்கும். அது வந்து ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து இந்த இதுகள் பலன்கள் நடைபெறும். அதே இது வேலை பார்ப்பவருக்கு வேலையெல்லாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்தாலும் 10ஆம் இடம் தொழில்ஸ்தானத்தை பார்க்குறாரு அல்லது உத்தியோகஸ்தானத்தை பார்க்குறாரு. 10ஆம் இடம் வலுப்பெற்று குரு பார்ப்பது உங்களுக்கு வந்து தொழிலில் வருவாய்க்கெலாம் குறைகள் வராது. ஏன்னா வருவாய்க்கேற்ற செலவினங்களை ஏற்படுத்தும். அதுதான் ஒரு சங்கடம். அதிகமான செலவினங்களை ஏற்படுத்தும் தனுசு ராசி நேயர்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம். அப்படிங்கும்போது அந்த குரு பார்வை உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை பார்ப்பது குடும்பத்தில் வந்து சில சலசலப்புகள் இருந்தாலும் நல்லபடியாக ஓடும். ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த ஆண்டு திருமணத்தை முடித்து வைங்க. ஏன்னா குரு பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புங்க. அது தான் வீட்டை தானே பார்க்குறாரு. அப்படிங்கும்போது நல்ல வலுவான அமைப்பு. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் நிறையா பேருக்கு திருமணம் நடக்காதவங்களுக்கு அப்புறம் திருமணம் நடக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு. நான் ரொம்ப ஏங்கி கொண்டு இருக்காங்க. தனுசு ராசியும் அதில் ஒன்று. நிறையா பேர் எப்படி இந்த சிம்மராசிக்காரர்கள் ஏங்கி கொண்டிருந்தார்களோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நாளாக ஏங்கி கொண்டிருக்காங்க. கல்யாணம் முடியல ஏக்கங்கள் இருந்து கொண்டே இருக்க. திருமண வயது கடந்து போய் கொண்டே இருக்குது. ஆண் பெண் இருபாலருக்குமே. நிறையா பேருக்கு வயது கடந்து 30 வயது 29 வயது 30 வயது 33 வயது கடந்து போய் கொண்டு இருக்கிற தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அதில் எல்லளவும் சந்தேகமே கிடையாது உங்களுக்கு. ஏன்னா அந்த பயிற்சி பூராமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு சனி 3ஆம் இடத்துலேருந்து வலுப்பெறுவதால் புதிய முயற்சி எடுக்கக்கூடியது, புதிய உத்தியோகத்தில் முயற்சி எடுக்கக்கூடியது, நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுதுங்க. எல்லாமே வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலையில் அமையலை அப்படின்றவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு அமையக்கூடியது. அதே மாதிரி அரசு வேலையில் முயற்சி எடுத்தவங்களும் அரசு வேலை நிறைய பேர் கிடைக்கலன்னு இருந்தவங்களுக்கும் இந்த ஆண்டு உறுதியாக கிடைக்குங்க தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களுக்கு அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இந்த ஆண்டு. ஏன்னா மிகப்பெரிய கரங்கள் நல்லா இருக்குது. ஏன்னா சனியை குரு பார்க்குறாரு, அதே மாதிரி குரு ராசியை பார்க்குறாரு, அதே மாதிரி 12ஆம் இடத்தையும் பார்ப்பார். அப்படிங்கும்போது நல்ல ஒரு மாற்றங்கள்ங்க உங்களுக்கு உண்டாக்குங்க. அதனால் பயப்பட தேவையில்லை. 7ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து குருவுடைய பார்வை வந்து ராசியை பார்ப்பதும் 3ஆம் இடத்தை பார்ப்பதும் 11ஆம் இடத்தை வலுப்பெறுவதும் மிக லாபங்கள் இருக்குங்க. அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குபவர்கள் நல்ல இந்த ஆண்டு தொடங்கலாங்க. தையில் தொடங்கினீங்கன்னா நல்ல வருவாய் ஈட்டக்கூடியது. புதிய தொழில், அதாவது எந்த தொழில்னாலும் சரி, ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது அல்லது கட்டட சம்மந்தப்பட்ட துறைகளில் அல்லது புதிய உணவு சார்ந்த துறைகளில் எந்த துறையை நீங்கள் தொடங்கினாலும் இந்த ஆண்டு வெற்றி ஆண்டாக அமையுங்க தனுசு ராசி நேயர்களுக்கு. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மிக யோகமான ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். அதேமாதிரி கடன்களும் ஓரளவுக்கு ஒரு 2-3 மாதங்கள் கடுமையாக இருந்தாலும் அடுத்த மாதங்கள் கடன் கப்பு ஓடி அடையக்கூடிய பாக்கியத்தையும் ஏற்படுத்துங்க. நிறைய பேர் இடம்பொருள் வாங்கி வீடு கட்டக்கூடியதையும் ஏற்படுத்தும். ஏன்னா இடம்பொருள் வாங்கி வீடு கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். அதே மாதிரி 3ஆம் இடத்துல சனி இருப்பது சகோதரன் சகோதரி வழிகளில் கொஞ்சம் சற்று சங்கடங்களை ஏற்படுத்தும். ஒரு 2 மாதம் 3 மாத காலங்களில்
சகோதரன் சகோதரி வழிகளில் கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் சரியாயிருங்க அது. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் எல்லா துறையை சார்ந்தவர்களுக்கும் ஜவுளித்துறை ஆடை ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அனைவருக்குமே நல்ல மேன்மையாக அமையுங்க. இந்த தனுசு ராசினியர்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு பண்ணுவதும் அர்த்தநாதீஸ்வரரை வழிபாடு பண்ணுவதும் வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடம் விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுருகுமரன். நன்றி, வணக்கம்.